உரிமை, நிதி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமை, அதிகார குறைப்பு ரீதியான தாக்குதல் நம்ம மீது மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு கொண்டு வராங்க, 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, நீட் மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி நோயா மாறி இருக்கு. 11 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. அனிதால ஆரம்பிச்சு சென்னை ஜெகதீசன் வரைக்கும் இது வரைக்கும் 11 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இப்போ மருத்துவம் மட்டுமில்ல, எல்லா பட்டப்படிகளுக்கும் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மொழி நம்முடைய உரிமை மட்டுமல்ல, தமிழ் மொழி நம்முடைய உயிர். தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒன்றே மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்போது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. அதற்கு காரணம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அப்படிப்பட்டவர். எங்கோ உட்கார்ந்து கொண்டு கட்டளையிடக்கூடிய தலைவர் இல்ல நம்முடைய தலைவர். களத்துல இறங்கி தொண்டர்களோடு தொண்டனாக கை கோர்த்து பணியாற்றிய கூடவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்களுடைய மொத்த உருவமாக உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். திமுக என்றைக்குமே தொண்டர்களை கைவிட்ட வரலாறு கிடையாது. தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அது கட்சி தலைவரை களத்தில் இறங்கி நிற்பார். அதுதான் திமுக. நம்முடைய திராவிட இயக்கம் ஏற்கனவே ஒரு நூற்றாண்டை கடந்திருக்கிறது. இந்த இயக்கத்தை மேலும் ஒரு நூற்றாண்டாவது நாம் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் காப்பாற்றப்படும். இந்த இயக்கத்தை நாம் பாதுகாத்தால்தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி காப்பாற்றப்படும். அதற்கு இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி 40 இடங்கள்லயும் நம்முடைய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாகணும். நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த இந்திய பிரதமராக வர வேண்டும். அதற்கு நாம அனைவரும் உழைக்க வேண்டும். இன்னைக்கு பலர் ஆச்சரியமா பாக்குறாங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை. ஆனா இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றி. எப்படி இந்த வெற்றி, அதற்கு பேர் உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து வெற்றி, எப்படி இந்த வெற்றியை பெற முடிகிறது நம்மால் அப்படின்னு அதிமுக அதிசயமா பாக்குறாங்க, ஆச்சரியமா பாக்குறாங்க. அதற்கு ஒரு சின்ன கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ரன்னிங் ரேஸ், ஓட்ட பந்தயத்துல அவனுக்கு ரொம்ப ஆர்வம். அவனோட யாரும் ஓடி அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய தைரியம். ஒரு தடவை ஊர்ல ஒரு ஓட்ட பந்தயம் ரன்னிங் ரேஸ் நடந்தது. ஒரு வயதான முதியவர் அந்த போட்டியை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருந்தார். மற்ற எல்லாரையும் விட அந்த சிறுவன் வேகமாக ஓடி ஜெயிச்சிட்டான். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. ஆனா அந்த வயதான பெரியவர் மட்டும் கைத்தட்டவே இல்லை. மீண்டும் ஒரு போட்டி நடந்தது. அந்த பையனை விட சற்று வயது அதிகமுள்ள குழந்தைகளோட சேர்ந்து கலந்து கொண்டு அந்த போட்டியிலும் அந்த சிறுவனே வேகமாக ஓடி திருப்பி ஜெயிச்சிட்டான். ஒட்டுமொத்த ஊருமே கைத்தட்டுச்சு. ஆனா அந்த வயதான பெரியவர் அப்பவும் கைத்தட்டவே இல்லை. அப்போ அந்த முதியவர்கிட்ட போய் அந்த சின்ன பையன் கேட்கிறான், நான் தான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கைத்தட்டுறாங்க, நீங்க மட்டும் ஏன் கைத்தட்ட மாட்டீங்கன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்கிறார். அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இந்த கிராமத்துல இருந்து வேறு 2 சிறுவர்களோடு உன்னால் ஓடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுல ஒரு சிறுவன் சத்தான உணவில்லாமல் வாடுகின்ற ஒரு ஏழை வீட்டு பையன், மற்றொரு சிறுவன் கண்ணொலி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி பையன். இவங்க 2 பேரையும் உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த வயதான பெரியவர் கேட்டார். இப்போது பாருங்கன்னு சொல்லி திருப்பி ரன்னிங் ரேஸ் ஓடி முதல் ஆளாக திருப்பி அந்த பையன் தான் வெற்றி பெற்றான். மற்ற 2 சிறுவர்களும் கொஞ்சம் பின்னாடி தடுமாறி கொண்டுதான் வந்தாங்க. இதை பார்த்த மக்கள் கூட்டம் இந்த முறை வெற்றி பெற்ற இந்த சிறுவனுக்கு கை தட்டவே இல்லை. அப்போ அந்த சிறுவன் போய் தாத்தாட்ட கேட்டான், போன முறை ஜெயிக்கும் போதெல்லாம் கை தட்டாங்க, இந்த முறை ஜெயிக்கும் போது ஏன் ஊர் ஜனங்க கை தட்டல பொண்ணு.
அப்போ அந்த தாத்தா சொன்னாரு, இப்போ மீண்டும் ஓடு, அதே பசங்களோட போட்டி போட்டு ஓடு, ஆனா இந்த தடவை அந்த 2 சிறுவனுடைய கைகளையும் பிடித்து கொண்டு சேர்ந்து ஓடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த சிறுவனும் அந்த 2 பேருடைய கைகளையும் பிடித்து கொண்டு சீராக ஓடினா 3 பேரும் ஒன்னாக அந்த ரேஸ்ல ஜெயிச்சாங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த ஊருமே அந்த பையனை பாராட்டுச்சு. இப்படிதான் திமுகவுடைய வெற்றி. யார் யாரெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.